فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்புமிக்க இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அவனது இல்லத்திலே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவும் உண்டான ஒரு மகத்தான நர்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினான மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவனது இலக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வெற்றி பெறுவது என்று சொன்னால் உலகத்தில் கோடான கோடி செல்வங்களை சம்பாதிப்பது, வீடு வாசல்களை சேமித்து குவிப்பது, பிரம்மாண்டமான செல்வாக்கினை அடைவது, இது கிடையாது வெற்றி. குர்ஆனில் பல இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் மூமின்கள் வெற்றி அடைவதை பற்றி சொல்கிறான். அதுவும் இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய காரியம்தான் அவர்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. ஆனால் அந்த வெற்றி மறுமைக்குரிய வெற்றியாக இருக்கும். மறுமையில் அல்லாஹ் நம்மை பொருத்தத்தோடு திருப்தியோடு நோக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அந்த ஒரு சக்சஸ் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன் சொல்கிறது. ஒரு மூமின் வெற்றி பெற்றவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். காரணம், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். பல தடவை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தரப்போவதில்லை. பல ஜென்மங்கள் என்பது கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு ஆஃபியத்து தான், ஒரே ஒரு ஆரோக்கியம் தான். ஒரு முறைதான் நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வயதையும் கடக்க போகிறோம். அந்த ஒரு முறை வாழ்க்கையில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வெற்றிக்கான பாதைகளை நாம் எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முஃமின் கட்டாயம் தெரிந்து கொள்ளும். உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கின்றன, நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. அவை எல்லாம் வெறும் ஒரு சில சடங்குகளை, சம்பிரதாயங்களை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு விட்டன. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மூமின் மூமினாக இருக்கிறான் என்பதன் பின்னணியிலே அவன் வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு சரியான வழியை பின்பற்ற வேண்டும். அது குர்ஆன் ஹதீஸிற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க அவனுக்கு இந்த வழிகாட்டுதல் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மனிதனுக்கு வழிகாட்டுதல் தேவை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எல்லா நிலையிலேயும் ஒரு மனிதன் கற்றுக்கொள்வது என்பது தேவை. ஒரு வியாபாரி இருக்கிறார், மளிகை வியாபாரம் செய்யறார்னு சொன்னா அவர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். அதனால் அவர் எதையுமே தான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று தனக்கு தெரிந்ததை வைத்தே அவர் நடத்தி கொண்டிருந்தால் அவர் இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். உலகத்தினுடைய
மொபைல் போன்கள் அறிமுகமான காலகட்டத்திலே கொடிகட்டி பறந்த கம்பெனி நோக்கியா. நோக்கியாவுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் என்ன? நோக்கியாவினுடைய CEO சொன்னது, நாங்கள் எப்பொழுதும் போல் நடந்து கொண்டிருந்தோம், எப்பொழுதும் போல் எங்களுடைய வேலை செய்து கொண்டிருந்தோம், ஆனால் நாங்கள் தோற்றுவிட்டோம். என்ன அர்த்தம் புரிகிறது? காலத்திற்கு ஏற்ற கல்வி ஞானத்தை, டெக்னாலஜியை, டெவலப்மெண்ட்டை நாங்கள் அடாப்ட் பண்ணுவதற்கு தவறிவிட்டோம். தேவையான தொழில்நுட்பங்கள் வளரும் பொழுதெல்லாம் அதை எங்களுடைய நிறுவனத்தில் புகட்டி ஒரு புதுமை காண்பதற்கு நாங்கள் மறந்து விட்டோம், அதை செய்யாமல் இருந்து விட்டோம். வெறும் 1100 கீபேடையே பிளாக்லயும் ஒயிட்லயும் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வெற்றி பெற முடியும்? இன்று மூமின்களுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. வயதிலும் பெரியவர், வியாபாரத்தில் அனுபவம் இருக்கிறது, மனிதர்களோடு பழகுவதில் ஏதோ ஒரு வகையான அனுபவம் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள், குழந்தை பெற்றுவிட்டார். ஆனால் மார்க்க ரீதியில் பார்க்கும் பொழுது 10 வயது தான் ஒரு மூமினுக்கு இருக்கிறது. 60 வயதாகிவிட்டது, ஆனால் 10 வயது மூமினை போல் 10 வயதான சிறுவனிடம் என்ன மார்க்க ஞானம் இருக்கிறதோ அந்த அறிவை மட்டுமே வைத்துக் கொண்டு நானும் மூமின் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர் என்னைக்கும் போல தொழுகிறாரு தான், எப்போ மாதிரி நோன்பு வைக்கிறாரு தான், ஆனாலும் தோற்று கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் ஈமானில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை அவர் முன்னேற்றிக் கொள்ளவில்லை. அதனால் ஒரு முஃமின் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தன் வாழ்க்கையின் எங்கெல்லாம் பிரச்சனை என்று வந்து நிற்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் தேடி போக வேண்டியது மார்க்கம் சார்ந்த அதற்கான தெளிவுரைகளை. இதுல அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல தெரிந்து கொள்வதற்கு முனையிலுமே தவிர, இந்த பிரச்சனையை யார் நீக்குவா, யார் காசு கொடுத்து நம்ம கிளியர் பண்ணுவா, யார் நடுவுல பஞ்சாயத்து செஞ்சு நம்மளை நீக்குவா, இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைக்கான தீர்வுகளும் தற்காலிக தீர்வு தானே தவிர அது நிரந்தர தீர்வுக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் அல்லாஹ் ரசூல் நமக்கு காட்டக்கூடிய வழிகாட்டுதல்கள், அவர்கள் நமக்கு தரக்கூடிய அறிவு ஞானம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வை அதற்காக தரும். இஸ்லாம் ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய அந்த ரூட் காசை நோக்கி பயணிக்கிறது. ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அதற்கான அடிப்படை என்ன, அங்கே போய் இருக்கிறது இஸ்லாம். உலகத்தார்கள் என்ன தேடுவாங்க, அந்த பிரச்சனை இப்போதைக்கு ஆஃப் பண்றதுக்கு என்ன செய்யறது, டோலோ 650 மாதிரி இருக்கிற அந்த நோயை, அந்த ஹீட்டை வந்து அப்படி அந்த நேரத்துல உள்ள போட்டு புதைத்து அவனை நோயற்றவனாக காட்டிக்கொள்ளும். ஆனால் நிரந்தர தீர்வை நோக்கி செல்வது இஸ்லாம். இன்னைக்கு பறந்து விருந்து இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை நிறைய இருக்கிறது, உலகளாவிய பிரச்சனைகள் நிறைய, நாம் வாழக்கூடிய தேசம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய. இதற்கு பின்னால் நிறைய முஃமின்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்வு ரீதியான மாற்றங்களும் அடிகளும் தடங்கல்களும் தான் காரணம். பாவங்கள் மலிந்து விட்டது என்று பேசுகிறோம். அதற்கு பின்னால் என்ன காரணத்தினால் மூமின்கள் இப்படி பாவம் செய்யறாங்க? இவ்வளவு வழிகாட்டுதல் இருக்கு, இவ்வளவு தெளிவாக நாங்கள் 1400 வருடங்கள் கடந்த மார்க்கத்தினுடைய பாரம்பரியம் சார்ந்தவர்கள், எங்களுடைய அல்லாஹ் இப்படி, எங்களுடைய ரசூல் இப்படி, எங்களுடைய குர்ஆன் ஒரு புள்ளி மாறாமல் இருக்கெல்லாம் மாத்தட்டி கொள்கிறோமே தவிர அந்த மார்க்கம் சார்ந்து ஒரு யுனிக்னஸ், ஒரு தனித்தன்மை நிறைந்த வாழ்க்கை நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. அந்த தனித்தன்மையான வாழ்க்கை எப்பொழுது வரும்? நமக்கு மார்க்கம் சொல்லி இருப்பதை தெரிந்து கொண்டு அதிலே நம் வாழ்க்கையை வாழ பழகினால், முயற்சித்தால் மட்டுமே முடியும். எவ்வளவுதான் வாரம் பயான்கள் கேட்டாலும், நல்ல நல்ல விஷயங்களை நாம் சமூக வலைத்தளங்களை கேட்டாலும் மாற்றம் எங்கே ஏற்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் ஹஸ்ரத் ரொம்ப நல்லா இருக்கு பயான், சரியான டாபிக் பேசுனீங்க, எல்லாம் சொல்றோம், எங்கே நம்மில் மாற்றம் இருக்கிறது? அது சார்ந்து நம் வாழ்க்கையில் ஏதாவது மாறி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நாம் மார்க்கத்துல என்னை மாற்றிக்கொள்கிறேன், என்னுடைய பேச்சை இப்படி மாற்றிக்கொண்டேன், என்னுடைய பார்வை இப்படி மாற்றிக்கொண்டேன், என்னுடைய செயல்பாட்டை இப்படி மாற்றிக்கொண்டேன். எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும்? கோபப்படக்கூடியவர் கோபப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார், சொர்ணை இல்லாமல் இருப்பவர் சொர்ணை இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறார், வெட்கப்படக்கூடியவர் வெட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார், வெட்கப்படாதவர் வெட்கப்படாமல் தான் இருக்கிறார். குணரீதியான மாற்றங்கள், உணர்வு ரீதியான மாற்றங்கள்
செயல்பாடு ரீதியான மாற்றங்களை எல்லாம் நாம் எப்பொழுது நிகழ்த்த ஆரம்பிக்கிறோமோ அன்றுதான் இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற்றதாக மாறும். அதனுடைய ஆரம்ப புள்ளி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது என்ன? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஸ்பார்க். எல்லா நேரத்திலும் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நடந்து நாம் பள்ளியை விட்டு வெளியே செல்கிறோம், அங்கே அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். ஜும்மாவுடைய வசனத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, தொழுகைக்கான ஜும்மாவுடைய அழைப்பு உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வதருல் பையா, உங்கள் வியாபாரத்தை விட்டுடுங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்களா, அதை விட்டுட்டு நீங்க தொழுகைக்கு வந்து விடுங்கள். கல்லூரியில் படிக்கிறீர்களா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீர்களா, விட்டு தொழுகைக்கு வாருங்கள். தொழுகைக்கு வந்தாச்சா? தொழுதுட்டீங்களா? அங்கே அல்லாஹ்வுடைய ஜிக்ர் ஏற்பட்டதா? வஇதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகை இப்ப முடிஞ்சிருச்சு, சுன்னத் தொழுதுட்டோம், இமாம் துவா ஓதிட்டாங்க, ஏலான் பண்ணப்பட்டது, அறிவிப்பு எல்லாம் முடிஞ்சு பள்ளியை விட்டு வெளியே செல்கிறோம். வெளியே போன பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே போய்விட்டால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபضல் என்று நீங்கள் உணருங்கள். வியாபாரத்துல போய் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு மதியானம் ஜும்மா தொழுது சாப்பிட்டுட்டு போய் கல்லால உட்கார்றார். யாருன்னா இந்த இடத்தில் நான் வந்து அமர்ந்து ஒரு நல்ல ஹலாலான வியாபாரத்தை செய்வது உன்னுடைய ஃபضல் என்ற உணர்வோடு அவர் உட்கார வேண்டும். உன் கிருபை என்ற உணர்வோடு அவர் அங்கே அமர வேண்டும். ரெண்டு கஸ்டமர் உள்ளே வர்றாங்க, காசை கொடுக்கறாங்க, பொருளை வாங்குறாங்க, யாருன்னா இது உன்னுடைய ஃபضல் என்று விளங்க வேண்டும். நம் வாழ்க்கை முழுக்க வீட்டுக்கு போறோம், மனைவி உணவை வெள்ளிக்கிழமையான கறி இல்லாமலே இருக்காது பாய்ந்த வீட்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபேமஸ் நாம, ஃப்ரைடே ஸ்பெஷல். அங்கே போய் உட்கார்ந்து நம் மனைவி எடுத்து உணவை பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால், நான் காசு கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் நான் எப்படி சம்பாதிக்கிறேன் தெரியுமா என்று அங்கே நம் புராணம் பாடக்கூடாது. இது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை அறவே தராது. யல்லா, இந்த அழகான உணவை நீ வாங்க வைத்ததும் நீதான், அதற்கு காசு கொடுத்ததும் நீதான், என் மனைவி அதை எனக்கு பிடித்த மாதிரி சமைக்க வைத்ததும் நீதான், அதை என் மீது அன்போடு என் மனைவி பரிமாற வைப்பதற்கும் காரணம் நீதான். இது எல்லாமே உன்னுடைய ஃபضல் என்று நாம் விளங்க வேண்டும். ஃபضல் என்று சொன்னால் என்ன? 10 ரூபாய் கொடுத்தா ஒரு பேனா 10 ரூபாய்க்கு பேனா கொடுக்குறான், இது ஃபضல் கிடையாது. இது மார்க்கத்திலே அதில் என்று சொல்வார்கள். கொடுத்ததுக்கு ரிட்டர்ன் வருது. ஃபضல் என்று சொன்னால் என்ன? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செலவழிக்கிறார், அந்த பிள்ளை எந்த பிரதிபலனை செய்வான் என்பது தெரியாது. மறுநாள் அவன் 15 வயசை தாண்டா அவனே நம்மளை எதிர்த்து பேசுவான், எட்டி உதைப்பான். 60 வயசானா அனாத ஆசிரமத்துல கூட கொண்டு போய் சேர்ப்பான், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனாலும் இவர் அந்த பிள்ளைக்காக செலவு செய்கிறாரு. இது ஃபضல். எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல், எந்த ஈடும் செய்யாமல் ஒருவர் செய்வதற்கு ஃபضல். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடியதும் ஃபضல் தான். நாம் எத்தனை தொழுகை தொழுதாலும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மூச்சுக்கு ஈடாகிவிட முடியுமா? எத்தனை லட்சக்கணக்கான நோன்புகளை நோற்று விட்டாலும் ஒரு கண் சிமிட்டுகிறோமே, அந்த கண் சிமிட்டலுக்கு ஈடாக முடியுமா? நாவை திறந்து ஒரு வார்த்தை வெளியாகிறது, அந்த ஒரு வார்த்தை வெளியானதில் வெளியாக கூடியதன் பின்னணியில அல்லாஹ்வுடைய எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்கிறது. அது எத்தனை கோடி செலவு செய்தாலும் நம்மால் இயற்கையாக பெற்றுவிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. சாதாரணமாக நடைபெறுவது அல்ல. இதை எல்லாம் அல்லாஹ் நம் தொழுவதனால் தருகிறானா, நோன்பு வைப்பதனால் தருகிறானா, ஜகாத் கொடுப்பதனால் தருகிறானா, இபாதத் செய்வதனால் தருகிறானா? இல்லை. பாவம் செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் மிக உயர்ந்த ஃபضல். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பள்ளியை விட்டு வெளியே போனால் உங்கள் மனைவி அல்லாஹ்வுடைய ஃபضல் என்று விளங்குங்கள், உங்கள் பிள்ளை அல்லாஹ்வுடைய கிருபை, உங்களுக்கு இருக்க அல்லாஹ் கொடுத்த இடம், இது அவனுடைய பூமி.
உங்கள் பாவத்திற்கு, நம்முடைய பாவத்திற்கு நினைத்திருந்தால் அல்லாஹ் நம்மை பிளாட்பாரத்தில் படுக்க வைக்கலாம். உள்ளே போய் ஏசிய போட்டு அல்லான்னு உட்கார்றோமே, இது அல்லாஹ்வுடைய ஃபضل. அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்மை உணர்ந்து கொண்டே இருக்கிறான், நம் செயல்களை உற்று நோக்குகிறான். அந்த நிலையிலும் அல்லாஹ் உங்களுக்கு ஃபضل செய்கிறான். வத்குருல்லாஹ கஸீரன். பள்ளியை விட்டு வெளியே போன பிறகு நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் zikr செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிக்குள்ளதானே நிறைய zikr செய்யறோம். பள்ளிக்கு வெளியில எப்படி நாம அதிகமா அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய முடியும்? பள்ளிக்கு வெளியே போனா நம்ம துறைகள் சார்ந்த விஷயத்துல தான் சிந்தனைகள் அதிகமாக போகும். வியாபாரி வியாபாரத்தை சிந்திப்பார், சாப்ட்வேர் இன்ஜினியர் சாப்ட்வேரை சிந்திப்பார், கல்லூரி மாணவன் அந்த படிப்பை அவர் சிந்திப்பார், பள்ளிக்கூட மாணவன் பள்ளியினுடைய வேலைகளை சிந்திப்பார். எங்க அல்லாஹ்வை அதிகம் சிந்திக்க முடியும்? பள்ளிக்கு உள்ளதான நிறைய zikr வரும். அன்பர்களே, பள்ளிக்கு உள்ளே வரக்கூடிய zikரை விட வெளியிலே நாம் அல்லாஹ்வுடைய ஃபضலை உணரும் பொழுதுதான் அதிகமாக இறைவன் சிந்தனை நமக்கு ஏற்படும், இறைவனின் பிரியம் நமக்கு அதிகமாகும். அதனால்தான் வெளியே போய் நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைத்து பாருங்கன்னு சொல்றான். உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், தொழுகையில தக்பீர் கேட்டுறோம், தொழுது முடிக்கிறோம், என்ன கிடைக்குது? ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் 27 நன்மை கிடைக்கிறது, அதனால் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கிறது. இதுவெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது, இதெல்லாம் உடனடியாக நம்மால் உணர முடியாதது. இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் zikரும் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நமக்கு அந்த பெனிஃபிட் என்ன, அதனால் வரக்கூடிய பயன் என்ன நம்ம பார்க்க முடியல. ஆனா வெளியில போய் நாம் 1 மிடரு தண்ணீர் குடித்தாலும் அதன் பயன் கண் முன்னால் தெரிகிறது. ஒரு கவலம் உணவு சாப்பிட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பயன், நம் ஆசை அடங்குவது நம் கண்ணுக்கு தெரிகிறது அல்லவா? அந்த பயனை தருபவன் அல்லாஹ் என்று எப்பொழுது ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் யாரின் மீதும் ஒரு மனிதனுக்கு பிரியம் வரும். கணவனும் மனைவியும் வீட்டில் இருக்கிறார்கள். கணவன் என்ன செய்யணும்? இரவெல்லாம் மனைவியோடு தூங்கினான், காலையிலும் எழுந்து நான் மனைவி மீது உண்டான பிரியத்தில் அவளை பக்கத்திலே உட்கார வைத்து பார்த்துப்பேன்னு சொன்னா எந்த மனைவிக்கு பிரியம் ஏற்படும்? எந்த மனைவி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு எவ்வளவு நேரத்துக்கு இருப்பா? காலையில் எழுந்தவன காலையில நாஷ்டா வேணும், மதியானம் சாப்பாடு வேணும், அதற்கு கையில காசு இல்லை, எதற்குமே அரிசி இல்லை, பருப்பு இல்லை, ஒண்ணும் இல்லை. இவர் உட்காந்து முகப்பத் வச்சிருக்கிறான், பக்கத்திலேயே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா இதுவா என் முகப்பத்து? போயா வெளியே. முதலில் வெளியே போய் சம்பாதித்து அதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொண்டு வந்து கொடு. அந்த கொடுப்பதில் தான் உன் முகப்பத் இருக்கிறது, அங்கேதான் உன்னுடைய பிரியத்தை நான் அதிகமாக உணர்கிறேன். நீ என் பக்கத்திலே உட்கார்ந்து கண் கொட்டாமல் என்னை பார்ப்பதில் இருக்கக்கூடிய பிரியம் உண்மையானதல்ல. அதனால் என்னிடம் இருந்து மறுபடியும் பிரதி உபகாரமாக இன்னொரு பிரியம் வரும் எதிர்பார்ப்பதை விட, கணவர் வெளியே இருக்கிறார், யாரிடமோ காசு பணத்தை, உணவை, தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார், வேறு யாரோ கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட அங்கே என் கணவர் தான் இதை கொடுக்கிறார் என்ற பிரியம் அங்கே ஏற்படும். பள்ளிக்குள்ள மட்டும் நாம் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டிருந்தால், அல்லாஹ் கூட இருக்கிறான் என்ற உணர்வில் இருந்தால் அது அல்லாஹ்வின் மீது எந்த பிரியத்தையும் ஏற்படுத்தவே செய்யாது. ஏனென்றால் நான் பள்ளியில் தொழுவதனால் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று நினைக்கிறான் மனிதன். ஆனால் உண்மையிலே தொழுகை இபாதத்தினுடைய கான்செப்ட் என்ன? நம்மை வாழ்நாள் முழுக்க பள்ளி வாசலுக்கு வெளியிலே அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய கிருபை, இது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மாபெரும் ஒரு அற்புதமான பரிசு. ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மூச்சுக்களும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு பேச்சும், பிரச்சனைகள் சிரமங்கள் வரும்பொழுதெல்லாம் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை விடுவித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறானே, இது எல்லாமே வபுதகு மின் ஃபضலில்லாஹ்வில் கட்டுப்படும். அல்லாஹ்வுடைய ஃபضலை நீங்கள் தேடுங்கள். வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அதற்கு பிறகு உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு முஹப்பத். அல்லாஹ்வுடைய இஹ்சான்களை, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அடைகிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு தான் அல்லாஹ் அதிகமா zikr செய்ய வைக்கும். அந்த சிந்தனை தான் அடுத்த வேளை தொழுகை எப்படா வரும், எப்படியெல்லாம் என்னை பாதுகாத்து பேணி பராமரித்து நான் கேட்காமலே எல்லாத்தையும் கொடுக்கிறானே, அந்த ரப்பை நாம் திரும்பவும் எப்பொழுது போய் தொழுவோம் என்ற உணர்வையும் ஆசையையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடியது வெளியிலே நாம் அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுவதுதான். அதனால்
நாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன்தான் நம்முடைய காரியங்களை செயலாற்றுகிறான் என்ற அந்த உணர்வை ஒரு முஃமின் பெறுவதுதான் வெற்றிக்கான முதல் ஆரம்பம். எந்த இடத்தில் அவன் நின்ற பொழுதிலும் சரி, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், அல்லாஹ் என்னை வாழ வைப்பதற்கு தந்த கிருபை, அல்லாஹ் என்னை இப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கிறான். அது தினமும் நடந்தாலும் சரிதான், டெய்லி நாம் அந்த இன்பத்தை அனுபவித்தாலும் வளமையா நடக்கிறது தானே, கோடான கோடி பேருக்கு நடக்கிறது தானே எனக்கும் நடக்கிறது என்று நாம் நினைத்து விட முடியாது. எத்தனையோ கோடிக்கணக்கான நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலாம், அதில் என்னையும் ஒருவனாக ஆக்கினான் அல்லவா. அந்த நல்ல வாழக்கூடியவர்களை என்னையும் ஒருத்தனை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ் எனக்கு செய்த பாக்கியம் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவ உணர்வுகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்படியெல்லாம் எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புக்கா நான் மாறு செய்து விட்டேன் என்ற உணர்வை ஒரு மனிதன் பெறுவான். ஒரு மனிதன் தவறுகள் செய்வது என்பதை விட மிக மூர்க்கமானது தான் தவறு செய்கிறோம் என்ற உணர்வு இழந்து விடுவது. தான் செய்வது பாவம் என்றே ஒரு மனிதனுக்கு சிந்தனை வரல, எப்படி அவன் மன்னிப்பு தேடுவான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவ உணர்வை ஒரு மனிதன் பெற்றுவிட்டாலே அவன் தௌபாவிற்கு தயாராகி விட்டால், அவனை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். அந்நதமு தௌபத்துன், நீங்கள் படக்கூடிய அந்த வருத்தம், உங்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த கைசேதம் தான் தௌபாவை தவிர விரல்களிலே 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது கிடையாது தௌபா. சையதுனா மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தஹீர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை அந்த பக்கம் திருப்பி விட்டார்கள். திரும்பவும் வருகிறார், கொஞ்சம் திரும்ப போயிட்டு திரும்ப வர்றார், யா ரசூலல்லாஹ் தஹீர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று திரும்பவும் கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அமைதியாக இருந்து விட்டார்கள். மறுபடியும் வருகிறார், யா ரசூலல்லாஹ் தஹீர்னி என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் இப்படி விபச்சாரம் செய்து விட்டேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், வைஹக் அபிக ஜுனூன், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் சொல்றேனே, நீ போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான், நான் தான் முகத்தை திருப்புகிறேன், ஏன் திரும்பவும் வருகிறாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனம் திருப்தி அடையவில்லை, ரப்புக்கு இப்படி மாறு செய்து விட்டேனே என்று உள்ளம் துடிக்கிறது, எனக்கு நீங்கள் தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். மறுபடியும் சொல்கிறார்கள், வைஹக், அவர் எதுவும் மது குடித்திருக்கிறாரா என்று டெஸ்ட் பண்ணுங்க, ஏன் 10 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார்? நபி அவர்கள் ஒரு ஆளை விட்டு பார்க்கிறார்கள், முகர்ந்து பார்க்கிறார், யா ரசூலல்லாஹ் எந்த மது வாடையும் வரவில்லை. திரும்பவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தம்பி நீங்க போங்க, ஏதோ ஒரு ஆசையில அந்த பெண்ணை தவறாக பார்த்திருப்பீர்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் தவறு செய்து விட்டேன். இல்லை ஏதோ ஒரு ஆசையில அந்த பெண்ணை நீங்கள் கட்டி தழுவி இருப்பீர்கள். இல்லை யா ரசூலல்லாஹ் தவறு செய்து விட்டேன். நபி அவர்கள் பலமுறை அவர் செய்த குற்றம் சாதாரணமானது, அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடு என்று திருப்புகிறார்கள். ஆனால் அந்த சஹாபி ரசூலுடைய உள்ளம் அதிலே திருப்திப்படவில்லை. பாவ உணர்வை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சிந்தனை தன் ரப்பை திருப்திப்படுத்தும் வரை சமாதானம் அடையாது. இன்னைக்கு நாம தப்பு செய்யறோம், 5 வேளை தொழுதுட்டோம்பா, எல்லா தப்பும் போயிடுதுன்னு நினைக்கிறோம். ஆனா உலக காரியங்கள் என்று வரும் பொழுது அல்லாஹு அக்பர், அந்த உலக காரியத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமா, திரும்ப அதை செய்யக்கூடாது, திரும்ப அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன சூழ்நிலை, எல்லாவற்றையும் நாம பாதுகாப்பு அரண் போட்டு உலக விஷயத்துல எந்த தப்பு செய்திடக் கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் நாம் அசட்டையாக இருக்கிறோம். தொழுவ வராமல் பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் அந்த உணர்வே இல்லை. ஹராமான காரியத்தை செய்கிறார்கள், அந்த உணர்வே இல்லை. ஒரு தவறை செய்துவிட்டு வந்து நிற்கிறார் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த தவறுக்கான ஷரியத் ரீதியான தண்டனை நிறைவேற்றும் இடத்திலே இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, தப்பு செஞ்சியாப்பா, முதல்ல வா, நீ அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று சொல்லவில்லை. அங்கே அந்த சஹாபியினுடைய உணர்வை பார்க்கிறார்கள். ஒரு தவறு செய்தாலும் அதற்காக அவர் துடிக்கக்கூடிய துடிப்பை பார்க்கிறார்கள்.
என் ரப்பின் முன்னால் நான் இப்படி ஒரு மாபாதக செயலை செய்து விட்டேனே என்று அவர்கள் உள்ளம் துடிப்பதை வருந்துவதை பார்க்கிறார்கள். எத்தனை தவறான பார்வைகள் நம் கண்களில் நிகழ்ந்திருக்குது, எத்தனை தடவை நாம் வருந்திருக்கிறோம், எத்தனை தவறான பேச்சுக்கள் நம்ம நாவிலிருந்து வெளியாகி இருக்கிறது, எத்தனை முறை நாம் அதற்காக நாம் துடித்திருக்கிறோம். இந்த துடிப்பும் தவறு செய்து விட்டோம் என்ற உணர்வும் தான் தக்வாவினுடைய ஆரம்பம். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி ரசூலை கூப்பிட்டு தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி திட்டுறாங்க. இப்படி ஒரு தப்பு செய்துவிட்ட மனிதர், அவருடைய ரத்தம் நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று ஒவ்வொரு சஹாபியும் அவரை பல்வேறு விதமாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே உஷாராக இருந்து கொள்ளுங்கள், மாஇஸுடைய விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? லவ் குஸிமத் தௌபத்துஹு பைன அஹ்லில் அர்த், பூமியில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இவருடைய இந்த ஒரு தௌபாவை பிரித்து கொடுத்தால் எல்லா மக்களுமே சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள். சாதாரண தௌபாவல்ல இது. இந்த தௌபாவை நீங்க லேசா நினைச்சுக்கிட்டீங்களா? அவர் தவறு செய்தவர் நினைத்தீர்களா? எந்த நேரத்தில் அவர் தௌபாவை நினைத்து விட்டாரோ, நான் பாவி என்று உணர்ந்து விட்டாரோ, அந்த உணர்விலே அவர் பரிசுத்தப்பட்டு விட்டார். அதற்கு பிறகு மறுபடி என்னை 10 முறை என் முன்னால் வந்து யா ரசூலல்லாஹ் தஹீர்னி என்று சொல்லும் பொழுது அவர் அல்லாஹ்வின் உச்சகட்டமான நெருக்கத்திற்கே அவர் போய்விட்டார். அவர் தௌபாவை உலக மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கப்பட்டு விடுவான். எனவே அவர் விஷயத்தில் உங்கள் நாவை அசைத்து விடாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்வு இன்று நமக்கு தேவை. பாவங்கள் மலிந்து விடுகிறது என்று சொன்னால் பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து விட்டது என்பது மட்டுமல்ல, அந்த பாவத்தை உள்வாங்கிக் கொள்வதில் நாமும் லேசு காண்பதற்கு ஆரம்பித்து விட்டோம். அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்வதற்கு நம் உள்ளம் நூற்றுக்கணக்கான வேலிகளை மார்க்கம் போட்டு வைத்திருந்ததையெல்லாம் நாம் உடைத்து தகர்த்து பீத்து தூக்கி எறிந்து சர்வ சாதாரணமாக நம் உள்ளத்தை பாவத்தோடு இணைத்து விட்டோம். அதை செய்வதில் நாம் யாருக்கும் பயப்படுவதில்லை. ஒரு பாவத்தை சுற்றி இருக்கவர்கள் செய்யாவிட்டால் அப்பொழுதுதான் அது பாவம் என்று நினைக்கிறோம். தவறு. பக்கத்துல இருக்க 2 பேர் நம்மை தடுத்தால் அது தவறு என்று நினைக்கிறோம். எல்லாரும் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது பாவம் இல்லை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதனால்தான் மார்க்க அறிவு நமக்கு தேவை. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார்கள்? அகில உலகம் ஒரு புறம் நின்றாலும் சரிதான், மொத்த துனியாவும் ஒரு தவறை செய்தாலும் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை சரி என்று நியாயப்படுத்தவே முடியாது. மொத்த உலகமும் சேர்ந்து ஒரு தவறா நல்ல காரியத்தை தவறு என்று சொன்னாலும் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் அது சரியாக இருந்தால் ஒரு மூமின் அதை கட்டாயம் செய்தாக வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய தக்வாவிற்கு வழிவகுக்கும், அவனுடைய வெற்றிக்கான பாதையில் அவனை முன்னேற்றி செல்லும். எனவே மார்க்க அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கத்தை பற்றிய தேடுதல் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் எந்நேரமும் இருப்பதுதான் அவன் உண்மையான முஸ்லிமாக வாழ ஆசைப்படுகிறான் என்பதற்கான அடையாளம். சொல்றவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னால் இதுவும் தன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை தான். தன் நஃப்ஸை பின்பற்றி ஒரு மனிதர் வாழக்கூடிய வாழ்க்கை தான் அது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அந்த நஃப்ஸை அடக்கி பரிசுத்தப்படுத்தி அதை மார்க்கத்திற்கு உட்பட்ட அந்த நஃப்ஸுடைய பாதையை, அந்த ட்ராக்கை மாத்தி கொண்டு செல்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். யார் இந்த நஃப்ஸுக்கு முழுமையாக வழிபட்டு நஃப்ஸிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அது சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்கிறாரோ அவர் அழிந்து விட்டார் என்று சொல்கிறான் அல்லாஹ். எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுடைய சொல்லிற்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தக்வா என்ற அந்த இறை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் கூட இருந்து நடத்துகிறார். இது அவனுடைய கிருபை, அவனுடைய பிச்சை, அவனுடைய ஃபضல் என்று நாம் விளங்க வேண்டும். பாவத்தை செய்யும் பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ரப்பிற்கு நாம் மாறு செய்கிறோமே என்ற அந்த உணர்வையும் குற்ற உணர்ச்சியும் வெட்க உணர்வையும் நாம் பெற வேண்டும். அந்த உணர்வு வந்துவிட்டால் அடுத்தவர்களை தவறாக நினைப்பதற்கு நம் மனம்
எத்தனிக்கவே செய்யாது. பிறரை பற்றி தவறாக நாம் வசைப்பதற்கு நாம் பயப்படுவோம். நாம் பாவி என்று விளங்க ஆரம்பித்து விட்டால் அது நமக்கு உச்சகட்டமான தக்வாவையும் ஈமானையும் நமக்கு தந்துவிடும். அல்லாஹுக்கு நெருக்கமான வெற்றியாளர்களாக நாம் மாறுவதற்கான வழிபாதையாக இவைகளெல்லாம் இருக்கிறது. இதுதான் உலக ரீதியாக நம் தேசம் ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றுவதற்கான முதல் படி. எல்லாம் வல்ல அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த நல் வாழ்க்கை அல்லாஹ் வாழவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவனை என்றென்னும் மறவாமல் அவன் ஃபதலை கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தாட்டுவதற்கு அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.